ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சு? சாட்டர்டே. சரி வாங்க, காலையில் நான் மினி விளக்கு எதுவும் போடலை சாப்பாடு. ஆனால் லெமன் ரைஸ் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். இப்போ டின்னருக்கு வந்துட்டு என்ன சமைக்கிறேன்னு பாருங்கள். என்ன தட்டைப்பயிறு 60ஆம் கூட காயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தட்டைப்பயிறு இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நான் அப்படியே கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே போட்டுருவேன் பாருங்கள். ஓகேங்களா? அப்புறமா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த காயை போட்டுக்கலாம். 60ஆம் கூட காய், காராமணி காய் சொல்லுவாங்கள்ல, நீளமாக இருக்கும். ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது பாதி வெந்த பிறகு நம்ம முட்டை உடச்சி விட்ட போகிறோம். அதே இதில் ஹைலைட்டு. ஓகேங்களா? ஏங்க அந்த காய் வந்து சப்பாத்திக்கு வதங்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ரவா தோசை வேறு பண்ண போகிறோம் நைட்டுக்கு. அதனால் ரவையை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு எல்லாத்தையுமே போட்டு அரைக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. மிக்சியில் இப்போ அரைச்சிக்கிடலாம். பூண்டு, தக்காளி, வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை என்னென்ன இருக்க போட்டுக்கோங்க. அதோட நல்லா புளிக்காத கொஞ்சம் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த பாருங்கள், 2 ஸ்பூனு தயிர், அவ்வளோதான் இருக்குது. ஜீரகம் போட்டு உப்பு காய் வதங்கிடுச்சு. நான் வந்துட்டு முட்டையை உள்ளே உடச்சி விட்ட போகிறோம். 2 முட்டையை வந்து உள்ளே உடச்சி ஊற்றுறோம். இதுதான் இந்த காய்க்கு, தட்டைப்பயிருக்கு ஹைலைட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக முட்டை போட்டதுனால கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாங்க. பாருங்கள், காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்கள், ரவா தோசைக்கு அரைச்சாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு சப்பாத்தி. ஓகேங்களா? சப்பாத்தி இது ரவா தோசை ஊற்றிருக்கிறேன். அதுக்கு வந்துட்டு சாயங்காலமாக மோமோஸ் எடுத்தாங்க. அதுக்கு சேஸ்மா சட்னி இருந்துச்சா, அதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஏற்கனவே மிளகா போட்டிருக்கோம். நல்லா காரமாக இருக்கும். சாப்பிட்டுக்குருவாங்க. எங்கள் சப்பாத்திக்கு நெய்யை தடவியாச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சாப்பிட கொடுத்துடலாம். எங்கள் டின்னர் ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் பிடிச்சிருந்தா வாங்க. ரவா தோசை, சப்பாத்தி, காய். ஓகேங்களா? இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி டின்னர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதுக்குள்ளே செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ரொம்ப வேர்த்து ஊற்றுது. பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.